என் அருமை குழந்தைகளே, நீங்கள் இருவரும் மனமொத்த தம்பதிகளாக சௌக்கியமாக ஆசை. போய் வாருங்கள். ஐயா, சாமி, சாமி, வாங்க. எடுத்துங்க. கல்யாண பெண்ணை அவமானப்படுத்திட்டோமா, அதுக்காக ரூபாய் 50,000க்கு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கான் புலிப்பட்டி. என்ன வழி? வழி வழக்காடணும், இல்ல போனா அவன் கேட்ட பணத்தை எண்ணிடணும். வழக்காடித்தான் பார்ப்போமே. வழக்காடினா உன் மகன் மண்டவாளம் எல்லாம் பேப்பர்ல வந்துடும். வரட்டுமே. அப்படி அவன் என்ன செய்து விட்டான்? என்ன மதித்தான் அவன்? உங்களை மதித்தான், உங்கள் ஜாதியைத்தான் மதிக்கவில்லை. சின்ன எஜமா வராருங்க. எங்க வருகிறான்? நமது மகன் இங்கேதான் வருவான். மகன்? அவனா எனக்கு மகன்? அமரன் அமர்தான், நம்ம கௌரவமே போச்சு. எங்கடா வந்தாய்? உங்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டி வந்தேனப்பா. ஆசீர்வாதம் அவனுக்கு? போடா வெளியே வஞ்சக. அத்தான் மானங்கட்டவளை, நீ யாரடி? என் மனைவி. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் மருமகள். என்னடா சொன்னா? வாசுந்தரி. விடமாட்டேனடா உன்னை, விடமாட்டேன். என் கௌரவத்தை உருட்டு விட்ட உளுத்தனே, உன்னை உயிரோடு எங்கும் போக விடமாட்டேன். இனமில்லை, குலமில்லை, ஜாதி இல்லை, மதமில்லை என்று ஏறுமாறாக பேசிய உன் வாயை ரத்தத்தை கொப்பளித்து மூடும் முறையில் உன்னை விடமாட்டேன். சமதர்மம் பேசி ஜாதி விட்டு வேறு ஜாதியை கைப்பிடித்து இந்த வீட்டையை சாக்கடையாக்கி விட்ட சண்டாளா உன் சதைக்கு தெரியாமல் விட போவதில்லை. போகலாம். ஒரு சுந்தரி. நகராதே. அவன்
சாகத்தானே வேண்டும். ஆம், அவன் ஒழிந்தே போக வேண்டும். கொடுங்கள் அப்படி. நீ போ. 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி தாளாட்டி பள்ளிக்கரு பருவத்து பாடுபட்டு அவனை ஆளாக்கிவிட்ட தாய் நான். அவனை கொல்ல எனக்கு தான் அதிகாரம். விடுங்களதை. இந்த கொல்லவனை என் கண் முன்பாக கொன்று போடு. கொள்கிறேன். விசித்திரமானவரே, கொள்கிறேன். சிறுத்துண்டனிடம் பிள்ளைக்கறி சிவன் கேட்டான். சீராளன் தந்தை கேட்கவில்லை. மயூரத்வஜனிடம் மகனை கூறு போடும்படி மால் கேட்டான். அவன் தந்தை கேட்கவில்லை. இப்போது தந்தையாகிய நீங்களே பிள்ளைக்கறிக்கு துடிக்கிறீர்கள். தருகிறேன். ஆனால் எதற்கா? அவன் செய்த தவறென்ன? மனதிற்கு செய்தவளை மனைவியாக வருத்தது தவறா? இல்லை, கைப்பிடித்தவள் மோசம் செய்யக்கூடாது என்ற கொள்கையில் அவன் உறுதியாக நின்றது தவறா? ஜாதி மத பாகுபாடுகள் இந்த காலத்திற்கும் அவசியமானவை என்று கருதி அவற்றுக்கு என் மகனை பலியெடுத்து செல்கிறீர்கள். பாவி மகனே, படித்து பட்டம் பெற்றும் அப்பனின் பாறை உள்ளத்தை அறியாமல் பட்டு மீது பாசம் வைத்தாயே, அந்த தவறின் பலனால் என் கையால் நீ இறக்கப் போகிறாய்டா. இறக்கப் போகிறாய். அம்மா, 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 அம்மா. போ, போகலையே. சுந்தரி, 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 சுந்தரி. சுந்தரி, சுந்தரி. ஐயோ, அவரை விட்டு விட்டு போவேன். சுந்தரி, 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 சுந்தரி. போ வெளியே. ஒரு காது தேவி, நாங்கள் இருவரும் மனமாற காதலிக்கிறோம். காதல், கலிகால காமக்கள்ளிக சொல்லும் காதல் என்ற பதத்துக்கு அர்த்தம் எது? போ. ஜாதி கலப்பு மனங்கள் இந்த நாட்டில் நடக்காமலா இருக்கிறது. நாட்டில் நாராயணம் நடக்கும், இவர் வீட்டில் அது நடக்காது. போ வெளியே. போ. சுந்தரி, சுந்தரி, சுந்தரி. சுந்தரி, 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 சுந்தரி. மனங்கள் இந்த நாட்டில் இத வச்சுக்கீங்க. இந்த நகைகள் ஏதப்பா உனக்கு? வச்சுக்கீங்க சுவாமி. இந்த நகைகள் உனக்கு ஏது? சொல்லு, சொல்லு, சொல்லுங்க சுவாமி. சொல்லு. ஐயோ, சொல்லுங்க. சொல்லுடா. சொல்லுங்க சுவாமி. சொல்லு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி கிராமத்துல ஒரு பெரிய வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பெண் குழந்தை இந்த நகையை போட்டுக்கிட்டு நின்னதுங்க. இந்த நகைக்காக ஆசைப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேனுங்க. இங்க இந்த குழந்தை, அந்த குழந்தை எங்க? சொல்லுடா சாமி, சொல்லுடா. அந்த குழந்தை அந்த குழந்தை எங்கடா? எங்கடா அந்த மகள்டா? அந்த மகள்டா, என் ஒரே மகள்டா. அவ போறதுல இருந்துதான் நான் இந்த கதிக்கு வந்தேன்டா. என் செல்வி, என் செல்வி. சுவாமி, சாமி, அழாதுங்க, அழாதுங்க. அந்த குழந்தைய நாங்க தான் பத்திரமா வளர்த்தோம். அன்னைக்கு சுந்தரின்னு பேரை வச்சிருக்கிறோம். சுந்தரிங்க அது. சுந்தரி, என் செல்விதான், என் செல்விதான். செல்வி, செல்வி. அவள் இப்போது அதை ஏன் கேட்கறீங்க? பெரிய ஜமீன்தார் விட்டு பிள்ளை, வசந்த ஜாதியா. அவன் மேல ஆசைப்பட்டு அவனோட ஓடிட்டா சுந்தரி. அவளை தேடிட்டு தான் நானும் திரிகிறேனுங்க. அவன் பேர் சேகரா? ஆமாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, அவன் பேர் சேகரா? ஆமாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, என் செல்வி இங்குதான்டா இருந்தாள். என் கூடவே தான் இருந்தாள். தெரிந்து கொள்ளவில்லை. சுவாமி, சுவாமி, இந்த பாவி சிங்காரம் மகா பாவிங்க. புத்தி இல்லாம ரொம்ப தவறு செய்துட்டேனுங்க. சுவாமி, என்ன மன்னிச்சுடுங்க. சுவாமி, என்ன காப்பாத்துங்க. என்ன மன்னிச்சிடுங்க. சிங்காரம், என் மகளின் உயிரை காப்பாற்றி வளர்த்த
உனக்கு நான் அல்லவா கைமாறு செய்ய வேண்டும். ஆமா, அந்த பையன் சேகரன் ஊர் தெரியுமா உனக்கு? தெரியுங்க. அப்பொழுது நாம் இருவரும் அங்கே உடனே புறப்பட வேண்டும். சேகரின் அப்பா ஜாதி ஆசை கொண்டவன், சீதன ஆசை கொண்டவன். ஆம். அடே கோவிந்தா, இங்க வா. உன்னிடம் ஒரு கடிதம் கொடுக்கிறேன். நீ உடனே என் கிராமத்துக்கு புறப்பட வேண்டும். தயாராக